நமஸ்காரம். இன்னையோட டாபிக், அமைதியாக இருப்பவர்கள் பலவீனமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். நிஜமாங்க, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுங்க. ஏன்னா இந்த அமைதியா இருக்கிறவங்க நம்ம எதிர்த்தாப்புல இருக்கவா என்ன நினைச்சுட்டு இருக்கா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. அமைதியா இருந்தான்னா பதில் கொடுக்கல அப்படின்னா அவ பயந்துட்டா, அதனால தான் அவ பதில் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறா. அது ரொம்ப தப்புங்க. அது பயம் கிடையாது. ஒன்று ஒரு விதமான மரியாதை. ஒருவேளை வயசில் பெரியவர்களாக இருந்தால், சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் அப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு மரியாதை, ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, அதை அவள் நிதானமாக யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் அவள் எடுத்து சொல்லுவாள். அப்போது டபுள் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு அப்போ பேசாட்டா கூட அதை நிதானமாக யோஜனை பண்ணி அந்த பயத்தை பயம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறா தப்பு, ஃபெயிலியர்னால் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. ரொம்ப 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 தப்புங்க. அவள்லாம் நல்ல தீர்க்கதரிசி. அவள்லாம் ரொம்ப யோஜனை பண்ணி அப்புறம் வார்த்தைகளை விடுவா. நிறைய பேர் வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு அவதிப்படுறாங்க. நிறைய இன்சிடெண்ட்டுங்க. அண்டு இதில் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் நான் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பஞ்சபூதங்களோட பாண்ட் இருக்கிறவா, இந்த ரேக்கி மெடிடேஷன் அவளெல்லாம் தாக்கினா வச்சுக்கோங்களேன், அவளுக்கு தான் பவுன்ஸ் ஆகுங்க. அதை நல்லா கண்கூட நான் பார்த்துட்டேன். அவளை நீங்கள் பவுன்ஸ், அவளை காய் போய் என்னெல்லாமோ நீங்கள் பேசினாலும் நோ யூஸ். திருப்பி அது அப்படியே பவுன்ஸ் ஆகி உங்கள்கிட்ட தான் வருங்க. ஸோ அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், இதெல்லாம் படிங்கோ. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களோட பாண்டு நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி பலம் இருக்கும்போது கண்டிப்பாக அவள் அமைதியாக இருப்பாள். ஏன்னா அவள் தன்னம்பிக்கை இருக்குது. அவகிட்ட இருக்கிறது மேஜர் பாயிண்ட் என்னென்னா தன்னம்பிக்கை. நம்மளால முடியும். இந்த வாட்டி தோல்வி அடைஞ்சுட்டா நோ ப்ராப்ளம், அடுத்த வாட்டி நான் திருத்தி அடுத்த வாட்டி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை. இது தாங்க எல்லாருக்கும். அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ரேக்கி கற்றுக்கோங்கோ, முத்ராஸ் பண்ணிக்கோங்கோ. ஏன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதுதாங்க. ஏன்னா எல்லா சந்தர்ப்பங்களும் வரும். எல்லாருக்கும் கோபம் வரும். எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம ரிசீவிங் எண்டாக இருக்க முடியாது. ஸோ பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். எல்லாம் வருங்க. இதெல்லாம் ஒரு சுழற்சி, ஒரு ரவுண்டு சைக்கிள் அப்படியே தான் இருக்கும். அதை இது பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி எங்களை மாதிரி ரேக்கிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அழகாக அதை ஹேண்டில் பண்ணி அது எப்படியும் அழகாக கொண்டு போயிடுங்க. எங்களுக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் அது அழகாக அந்த மீன் மாதிரி அப்படி நெளிஞ்சு வெளில வந்திருப்போங்க. அது ரொம்ப கண்கூட நான் பார்க்குறேங்க. அது ஒரு பெரிய கவச்சம்ங்க. ஸோ கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறவாள்னா, இப்போ நாங்கள்லாம் அமைதியாக தான் இருப்போங்க. யார் என்ன சில நேரங்களில் பேசினா கூட ஏதோ எருமை மாட்டு மேலே பழம் மேலே பெஞ்சு என்னமோ பேசிட்டு போகிறோம், நமக்கு சம்மந்தமே இல்லை, நம்மளை கூப்பிடல, நம்மளை சீண்டலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம். ஸோ இட் டசன்ட் மீன் தட் எங்களுக்கு அது இன்வால்மெண்ட் இல்லை, எங்களுக்கு நாங்கள் பயந்துட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வி நோ எவ்ரி திங். பட் எங்களை காவந்து பண்ணுறது இந்த பஞ்சபூதங்கள். அவ்வளோ அழகாக. அண்ட் நிறைய நான் பார்த்தாச்சுங்க. அதுவும் என்ன எஸ்பெஷலி நான் கிராண்ட் மாஸ்டருங்க. ஸோ நிறைய இந்த மந்திரங்களே ஊறி இருக்குங்க. மந்திரங்கள் அப்படியே இப்படி தட்டினா மந்திரம், இப்படி தட்டினா மந்திரம், என் நேரமும் மந்திரங்களில் தான் நான் இருப்பேன். ஸோ நான் டிவி பார்த்துட்டே இருப்பேன் வழியே, பட் அந்த மந்திரங்கள் ஓடிண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே ஸ்மரணில் இருக்கிறதுனால என்ன யாராவது பேசினா அப்படின்னா அது திருப்பியும் ஆரோ. நான் சந்தர்ப்பத்தில் நான் பேசுவேன், பேசாமல் போவேன். பட் தட் இஸ் நாட் தி மேட்டர். ஆனால் நிறைய இதில் சொல்லுவா தெரியுமா, மூச்சு பயிற்சி தெரிஞ்சவா, பஞ்சபக்ஷி தெரிஞ்சவா கிட்டலாம் போய் விளையாடாதீங்கோ, ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லுவா. நிஜமாங்க, அட் ஒர்க்ஸ். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் விளையாடக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ பிட்டி தெம். என் கூட என்னை எதிர்த்து தப்பாக பேசினவாளுக்கெல்லாம் ஐ பிட்டி தெம். ஏன்னா எனக்கு என்னை நான் நிஜமாகவே டிசர்விங்காக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் நிஜமாகவே ஒரு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அடி வயிற்றுலேருந்து மன்னிப்பு கேட்பேன். ஒன்ஸ் நான் என்னோட சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தும் போது இந்த வருத்தத்தையும், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேனே, நான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடாது, நான் மன்னிக்கணும், தப்பு பண்ணிட்டேன் ரெண்டும் உண்டு. சந்தோஷமும்
அப்படி ஜாலி, அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுவும் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம், இல்லை ஒரு ஃப்ளோவில் வந்துடுத்து அப்படின்னாலும் அதை வந்து நம்ம மன்னிப்பு கேட்போம். பட் இப்போ நிறைய பேர் என்னன்னா அந்த மன்னிப்புங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு அவளுக்கு அந்த தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போகிறான். ஸோ அந்த மாதிரி பேசுகிறவகிட்ட நம்ம அமைதியாக தான் போகணும். ஏன்னு கேட்டேன்னா அதுவே பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். அவள் பாட்டு கத்தின்னு இருக்கும்போது, விஷயமே இல்லாமல் அவள் பாட்டு கத்தின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? பேசாமல் தான் இருக்கணும். ஸோ அப்போது நம்மளும் பேசி அது வாய்ஸு தான் போகும், அன்பிளசன்ட்னஸ்ஸு, அப்புறம் அந்த பேட் எனர்ஜி தான் சுற்றி இருக்குமே வெளியே. நமக்கு இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது குட் எனர்ஜி. நான் எதுக்கு குட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? வை ஐ ஷுட் அட்டர் வேர்ட்ஸ்? நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி தான் அப்போது நான் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அதர் பீப்புள் திங்க் தட் அவள் ஜெயிச்சுட்டா, பர் நான் சொன்னது தான் கரெக்ட், அவள் பேர் வாயே திறக்கலை பற்றியா அப்படின்னு சொல்கிறா. கிடையாது. அதுவும் நிஜமாக நான் பெருமைக்கு சொல்லலைங்க. சதா சர்வ காலமும் பஞ்சபூதங்கள் கடவுள் இதுதாங்க. அண்ட் அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு ரூபத்துலேயும் நான் கடவுள் ஒவ்வொரு ரூபத்துலையும் நான் பார்க்குறேன். ஒரு செடியிலையும் ஒரு இலையிலையும் ஒரு பூலையும் நான் அந்த மாதிரி பாவிக்கிறதுனால அப்போ என்ன யாராவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும், நான் நிஜமாகவே டிசர்விங்காக இருந்து என்ன சொன்னால் கூட பஞ்சபூதங்கள் எங்களை காப்பாற்றிடுங்க. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், பஞ்சபூதங்கள் எங்களை காப்பாற்றிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல இந்த முகுந்த மாலையில் கூட அந்த அந்த குலசேகர ஆழ்வார் வந்து அந்த முகுந்த மாலை பாட்டே அதுக்கு தான் பாடியிருக்கார். நான் நன்னா இருக்கும்போதே, என் கண் காது செவி மூக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கும்போதே உன் நாமத்தை சொல்லிடுறேன், நீ என்ன பண்ணு, உன்னோட பேங்க்கில் வந்து என்னோட நாமத்தை எல்லாத்தையும் போட்டுடு. எனக்கு முடியாதுங்கிற சந்தர்ப்பம் வரக்கூடாது. ஒருவேளை வந்தாலும் நீ அந்த பேங்க்ல நான் போட்டிருக்கேனே அதுவே நீ வந்து எடுத்துக்கோ, நான் வந்து சொன்னதை அந்த நேரத்துக்கு அதை எடுத்துக்கோ. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ நம்ம டெபாசிட் பண்ணணுங்க. நம்ம நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள், முடிந்த வரைக்கும் உதவிகள், முடிந்த வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அது உடலாலையும் சரி வார்த்தைகளாலையும் சரி வாழ்க வளமுடன் நீங்கள் அப்படி சொன்னாலும் அதுவும் ஒரு உதவி தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுவும் ஒரு உதவி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ நல்லா இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் நல்லது சேமித்து வச்சேன்னா கண்டிப்பாக அது நாளைக்கு உங்களுக்கு முடியலை அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அது உங்களை காக்கும். ஸோ எப்போதுமே இதை மட்டும் நல்லா நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ரேக்கி இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு இருந்தால் ஒரு பெரிய கவச்சம். அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து நிஜமாகவே நம்ம சாதனைக்கு அவசரம் தான் நாம் அமைதியாக இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுருக்கோங்க. அது எய்த்தாப்பில் இருக்கிறவளுக்கு அது புரியாது. அவள் என்ன நினச்சிட்டு இருப்பா, அவள் ஜெயிச்சுட்டான்னு நினச்சிட்டு இருப்பா. ஓகே நினச்சிக்கிட்டோம், அல்ப சந்தோஷிகள் நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்ம என்றைக்குமே ஜெயிச்சுன்னு தானே இருக்கும், நமக்கு தோல்வியே கிடையாது. அவள் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால தே ஆர் தி லூசர்ஸ். அதுதாங்க. அண்டு ஐ சம்டைம்ஸ் பிட்டி தெம் those who have spoken ill about me, bad about me, என் முன்னாடியே பேசிட்டு தி சஃபரிங்ஸ் அவள் படுறதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஏன்னா இட் ஹஸ் கான் இன்டு தி காஸ்மோஸ். ஸோ காட் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ நம்ம நல்லதே நினைக்கணும். வாழ்க வளமுடன். ஈவன் அன் எனிமி வி ஹாவ் டு சே வாழ்க வளமுடன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எனிமி இருக்கிறதுனால தான் ஐ எம் ஏபிள் டு பிரிங் அப் மை பாசிபிலிட்டிஸ். நீ முட்டாள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது தான் நான் புத்திசாலி அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. ஸோ அதுக்கும் ஒரு நன்றி. ஸோ அதனால் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறவாளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கோ. அண்ட் இந்த மாதிரி ரேக்கி இதெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கவச்சங்க. இன்றைக்கும் அது வந்து காவந்து பண்ணும். ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நமக்கு கண்டிப்பாக எப்படி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், லலிதா சரசநாமம், விஷ்ணு சரசநாமம், கந்தசஷ்டி கவச்சம், இதெல்லாம் வந்து கந்தகுரு கவச்சம், இதெல்லாம் நம்ம சொன்னால் நமக்கு ஒரு பெரிய கவச்சம். நாராயணியம்லாம் படித்தான்னா அது ஒரு பெரிய நமக்கு ஒரு கவச்சம் அப்படின்னு சொல்கிறா. எஸ் முடியாதவா இந்த மாதிரி கிரந்தம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, கற்றுக்கல அப்படிங்கிறவா அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன் அந்த மாதிரி ஒரு 5-6 வார்த்தைகள். அண்ட் நாங்கள்லாம் நிஜமாக நீங்கள் நம்ப மாட்டேன், மெடிடேஷன் பண்ணும்போது கூட வி கீப் எ ஸ்மைலிங் ஃபேஸ்.
அப்படியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆகும்னா நார்மல் டைமில் கூட எங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மைலிங்காகவே இருக்குங்க. அதுதான் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ணினோன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ நம்ம பண்ணும்போதே எல்லாரும் நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து இப்படின்னு நம்ம சொல்ல என்னக்கா நானும் அதில் இருக்கேன்ல, லோகத்தில் நானும் ஒரு ஆள். ஸோ அவள் எல்லோரும் நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேன். இப்படி நம்ம சொல்ல நமக்கு நல்லது நடக்கும். இந்த ரேக்கை மந்திரங்கள்லாம் சொல்லும்போது பஞ்சபூதங்களோட கவச்சம் இருக்குது பாருங்கள், பயங்கர திக் ஷீல்டு. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, பண்ணிவிட்டு அவதிப்படாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.